ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தை தந்து நீண்ட ஆயுசை தந்து நம்முடைய தேவை நின்று அறிந்து நம்மை வழி நடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் காலத்தோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், 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 ஆமென். லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிப்போம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கடவுளால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மலை போன்ற துன்பம் இருந்தாலும், மலை போன்ற வேதனை இருந்தாலும், மலை போன்ற துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரால் முடியும் அதை அகற்ற. ஹல்லேலூயா. இதோடு முடிந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை, இதோடு நின்று விட்டது, இனி ஒரு வாழ்க்கை ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இதோ அற்புதம் ஒன்று நடக்காது, என்னால் ஆகாது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நிலை எல்லாம் முடிந்து போகிறது என்று நினைக்கிற கடவுளுடைய மகனே, கடவுள் மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நம்மால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கடவுளால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை உற்று நோக்கி, மனிதரால் இது முடியாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அன்று, கடவுளால் எல்லாம் முடியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களால் இது ஆகாது. ஹல்லேலூயா. மனிதர்களால் கூடாதது ஆனால் கடவுளால் ஆகும். ஹல்லேலூயா. மனிதரால் முடியாததே ஆண்டவர் முடித்து தருவார். ஹல்லேலூயா. இயேசு சீடர்களுக்கு சொல்லுகிறார், இயேசு சீடர்களோடு பேசுகிறார், இதோ மனிதர்களால் ஆகாது, மனிதர்களால் கூடாது, இது மனிதர்களால் முடியாது, ஆனால் கடவுளால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பலவிதமான வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறோம், துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த மழையும் திறக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த மனித ஆற்றலும் வெளிப்பட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனிதரால் ஆகாது, கடவுளால் ஆகும். ஹல்லேலூயா. மனிதரால் கூடாது, ஆனால் ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. மருத்துவர் கூறுகிறார், நம்மை பார்த்து மருத்துவர் சொல்லுகிறார், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண, ஆபரேஷன் பண்ண எங்களால் முடியாது, அப்படி நாங்கள் ஆபரேஷன் பண்ணினாலும், இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் துவங்கினாலும் உயிரே கிடைக்காது. ஹல்லேலூயா. கைவிடுகிறார்கள். ட்ரீட்மெண்ட் பண்ண வழி இல்லை, அது ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது என்ற நிலையில் டாக்டர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்லுகிறார், மனிதரால் கூடாதது ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுக்க நம்மால் முடியும். ஹல்லேலூயா. மருத்துவரால் முடியாது, மருத்துவர்கள் கைவிடுகிறார்கள், மருத்துவர்கள் அதை தள்ளி விடுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய படித்த நிலையில் இதோ எதுவும் ஆகாத நிலையா இருக்கிறது, முடியாத காரியமா இருக்கிறது, துவங்க முடியாத நிலையா இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனிதரால் முடியாதது ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மால் ஒரு சில காரியங்கள் முடியாமல் போகிறது, நம்முடைய விருப்பத்தின்படி நடக்காமல் போகிறது. நாம் நினைக்கிற உடனே கடன் தீர வேண்டும், உடனே யாதி தீர வேண்டும், உடனே நமக்கு இந்த சுமை ஆண்டு போக வேண்டும். ஆனால் அந்த சுமையும் யாதியும் கடனும் நம்மேல் இருக்கிறது. ஏனென்றால் நம்மால் அது முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம், ஓய்வில்லாமல் நாம் உழைக்கிறோம். கடன் தீர வேண்டும், துன்பம் தீர வேண்டும், மருத்துவமனை நாம் கடந்து செல்கிறோம், டெஸ்டுகள் எடுக்கிறோம், மருந்தை சாப்பிடுகிறோம், யாதி தீர வேண்டும். ஆனால் நீ மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார், யாதி நீங்குவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நம்புகிற அந்த மருந்து உனக்கு சுகம் தருவதில்லை, நீ நம்பக்கூடிய மருத்துவமனை வாதல் உனக்கு சுகம் தருவதில்லை. அந்த டாக்டர்களும் அதை முற்றிலுமாக விடுவிக்க முடியவில்லை. நீ உழைத்து 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 கொண்டே இருக்கிறார். உழைப்பின் பலனை கொண்டு கடன் தீருவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னால் ஆகாதது ஆண்டவரால் ஆகும். ஹல்லேலூயா. மனிதரால் கூடாதது கடவுளால் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய யாதியை நீக்க அவரால் முடியும், மறந்தல்ல, மறுத்தர அல்ல. நீ அதிகமாய் உழைத்து உழைத்து உழைக்கிற அந்த உழைப்பினால் உன்னுடைய துன்பம் நீங்குவதில்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியும். கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர்களால் முடியாததை கடவுள் முடித்து தருவார். நம்மால் முடியாததை அவர் முடித்து தருவார். நம்மால் கூடாததை அவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வரும்போது, அவரை நாம் விசுவசிக்கும் போது, நம்மளில் இருக்கிற துன்பமும் கடன் பிரச்சனையும் மரணங்களும் வியாதிகளும் உபத்திரங்களும் எல்லாம் மறைந்து போகிறது. ஹல்லேலூயா. இதுவரை நம்மால் முடியவில்லை, நம்முடைய உழைப்பினால் முடியவில்லை, நம்முடைய முயற்சினால் எதுவும் முடியவில்லை, நம்முடைய எண்ணத்தினால் எதுவும் ஆகவில்லை. ஆனால் இந்த ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன்னால் கூடாதது நம்மால் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரோடு செல்ல வேண்டும். ஆண்டவரே, எங்களால் ஆகாது. ஹல்லேலூயா. மால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை காட்ட எங்களால் முடியும். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும். நீ விசுவாசத்தோடு ஆண்டவரோடு பேச வேண்டும். அப்போது ஆண்டவராகிய கடவுள் உண்மை இறங்குவார். ஹல்லேலூயா. எப்போது நாம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ அப்போதுதான் அவர் நம்மேல் வல்லமை ஊற்றுவார். ஹல்லேலூயா. நம்மால் என்னால் எதுவும் இல்லை, என்னால் ஆகாது, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல, எல்லாமால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போதுதான் அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அப்போதுதான் ஆண்டவர் உன்னால் பிரசன்னமாகிறார். அப்போதுதான் ஆண்டவர் உன்னால் உதயமாகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கதிரவன் மறைவதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு எல்லாவற்றை நடத்தி தர கதிரவன் உன்னுடைய வாழ்க்கை தோன்றி நிற்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னால் ஒன்று முடிவதில்லை, உன்னால் முடியாத நிலையா இருக்கிறது. எல்லாவற்றை முடித்து தர
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கடவுள் உனக்கு செய்ய போகிறார். எல்லா அற்புதமும் அடையாளம் உன்னுடைய வாழ்க்கை தொடர்கிறது. ஹல்லேலூயா. நீ அவரை பறைசாற்றுவாய். ஹல்லேலூயா. நீ ஆனந்தத்தால் ஆண்டவரை பாடுவா. ஹல்லேலூயா. கதிரவன் மறையாமல் இருக்கிறது. அவர் எப்போது ஒளியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நீ காண்பாய். ஹல்லேலூயா. நீ தள்ளாடி கொண்டிருக்கிறா, நீ தள்ளாடி கொண்டே இருக்கிறா. அவருடைய வழி ஒன்றால் வீசப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வழி ஒன்றால் உதயமாகிறது. ஹல்லேலூயா. உன் இருள் வாழ்க்கை, துன்ப வாழ்க்கை அகன்று போகிறது. மனிதனாய் கூடாது, ஆனால் ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவரே எல்லாம் செய்வார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவரால் முடிந்த காரியம். வேதத்தின் அடிப்படையாக யாரால் முடிகிறது? மனிதரால் ஆகாததை ஆண்டவரால் நடத்தி கொடுக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் ஆவியானவர் யாருக்கு அதை செய்தார்? கடவுள் யாருக்கு செய்தார்? மோசேக்கு செய்தார். எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை, ஜனங்களை நடத்தி வந்தார். அவருடைய வார்த்தையின்படியாக அவர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி வரும்போது எகிப்தியர்கள், பார்வோன் சேனைகள் இதோ தேர் குதிரையிலே படையாக அவர்கள் பாய்ந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இவர்களை பிடித்தவுடனே கொன்று விடுவார்கள். ஹல்லேலூயா. கொன்று அழித்து விடுவார்கள். அது இஸ்ராயேல் மக்களுக்கு தெரியும். மோசே நம்பி கடந்து சென்று இதோ புறப்பட்ட எல்லாரையும் அவன் கொண்டு விடுவான் என்பது மக்களுக்கு தெரியும். தேர்ப்படை வருகிறது, குதிரைப்படை வருகிறது. மக்களும் அச்சத்தின் சத்தத்தை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே வாரும் வாரும் என்று குரல் எழுப்புகிறார்கள். மோசே பயந்து போகிறார். அவனால் முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. செங்கடல், ஹல்லேலூயா. செங்கடல் முன்னால் இருக்கிறது தண்ணீர். அதில் இந்த மக்களை எல்லாம் இத்தனை ஜனங்களை கொண்டு செல்ல, அந்த நாட்களில் காப்பாற்றி கொண்டு செல்ல படகுகளோ கப்பல்களோ எந்த பயணங்கள் அந்த தண்ணீரில் இல்லை. தேர்ப்படை, குதிரைப்படை, பார்வோன் படை இந்த மக்களை பின்தொடர்ந்து வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலர் சத்தோ, பாரி சத்தோ எழும்பிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போது மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே என்னால் முடியாது. ஹல்லேலூயா. இந்த மக்களை காப்பாற்ற என்னால் முடியாது. அதனால் என்னை கொன்றுவிடு. என்னால் இவர்களை காப்பாற்றவா வந்து முடியாத சூழ்நிலை நீர் காப்பாற்றும். ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்று சொல்லுகிறார். இத்தனை ஜனங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. இதோ அவர்கள் கடந்து வருகிறார்கள் எங்களை அழிக்க. நாங்கள் என்ன செய்வோம் என்று அழுது அழுது உரத்த குரல்ல மூச்சை பிடித்து நீரிப்பாது என்னை கொன்றுவிடும் என்ற நிலையிலே ஆண்டவரோடு செபித்தார். ஹல்லேலூயா. என்னால் முடியாத ஆண்டவரே, ஐயோ தேர்ப்படை நெருங்கி விட்டது, செங்கடல் தண்ணீர் இருக்கிறது, நீர் கடந்து வாரும் என்ற நிலையே வேதனையோடு குரல் எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை வாசிப்போம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21-22 வாசி. அப்போது மோசே
கடலின் மேல் கையை நீட்டினார். நீட்டவே ஆண்டவர் இரவு முழுவதும் மிக கொடிய வெப்பக்காற்று வீச செய்து கடலை வாரி கட்டாந்தரையாக மாற்றினார். நீர் இரு பிரிவாகி விட்டது. இஸ்ராயேல் மக்களும் வறண்டு கிடந்த கடலின் நடுவே நடந்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நீர் மதலை போல் நின்று கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், சீடர்களை பார்த்து இயேசு பேசுகிறார், மனிதனால் ஆகாது, மனிதனால் கூடாது, ஆனால் ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயால் முடியவில்லை, அந்த அற்புதம் செய்ய எந்த மனிதர்களாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இயற்கையினால் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெப்பு காற்றை ஆண்டவர் அனுப்புகிறார், தண்ணீரை இரண்டாக பிரிக்கிறார், தட்டம் தரையாக மாற்றுகிறார். இஸ்ராயேல் மக்கள் அதில் பயணமானார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பயணமாகுவரை நெருப்பு செமேல், நெருப்பு தேர் இறங்கி நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து இறங்கியது? வானத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் இறக்கினார். யாருக்காக? இஸ்ராயேல் மக்களுக்காக, மோசேயுடைய வேண்டுதலுக்காக ஆண்டவர் நெருப்பு தேரை இறக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கடலை தாண்டுவரை இதோ தேர்ப்படைய நெருப்பு செவருக்கு நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக கடல் நீரை தாண்டியதும் கடல் மூடவில்லை, திறந்திருந்தது. யாருக்காக? இஸ்ராயேல் மக்கள் விடுதலைக்காக ஆண்டவர் திறந்து வைத்த கடலை இந்த பார்வோன் சேனையை அழிக்கும்படியாகவே அவர் திறந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் ஓடி சென்றார்கள் அழிக்க பிடிக்க. எல்லா பார்வோனும் குதிரையும் தேர்ப்படைகளும் முற்றிலுமாக அந்த வழிக்குள் ஏறினவுடனே ஆண்டவர் கடல் நீரை மூடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்காக வழிகளை திறக்கிறவர். ஹல்லேலூயா. திறக்க முடியாத வழிகளை, செங்கடலை ஆண்டவர் திறந்து விடுவார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு உதவிக்காக நான் ஒரு பெரிய ஒரு உதய ஆள்கிட்ட கடந்து செல்லுகிறோம், பெரிய ஒரு ஆள்கிட்ட கடந்து செல்லுகிறோம். ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டாம், ஆபீசரா இருக்கலாம், அது அவங்கள்ட்ட கடந்து செல்கிறோம். அப்போது அவங்க சொல்லுகிறார்கள், இல்லை இது முடியாத காரியம், இது ஆகாத காரியம். ஹல்லேலூயா. அப்போது நாம் சோர்ந்து போகிறோம். முடியாத காரியம், அதை முடித்து தரும் எந்த வழியும் இல்லையே. அப்போது இனி இது நடக்காது என்ற நிலையை நாம் ஆகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனிதனால் முடியாதது நம்மால் முடியும். ஹல்லேலூயா. நீ நம்புகிற மனிதரால் முடியாதது நம்மால் முடியும். ஹல்லேலூயா. ஆகாததை ஆக செய்கிறார் கடவுள். ஹல்லேலூயா. செங்கடலை கடவுள் திறந்து விடுகிறார், திறந்து ஜனங்களை காப்பாற்றுகிறார். அடுத்தபடியாக அந்த செங்கடலை திறந்து வைக்கிறார். இந்த பார்வோன் சேனை அதுக்குள் ஏறும் வரை அவர் காத்திருந்தார், அதோடு மூடிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பார்வோன் சேனை, இந்த படைத்தேர்களை அவர்தான் படைத்தார். இஸ்ராயேல் மக்களை அவர்தான் படைத்தார். ஹல்லேலூயா. ரெண்டு நிலையாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இல்ல ஜெபித்தாதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இல்ல ஜெப சென்டருக்கு சென்றாதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா, இல்லத்து ஜெபித்தா
ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுகப்பட்டு, கிறிஸ்துவின் ஆவியால் பெற்று, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, அவருடைய முத்திரை போடப்பட்டு, அவருடைய கிருபையினால் வழிநடத்தப்படுகிறவர்களே அவர்கள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் உடன்படிக்கை மக்கள். ஹல்லேலூயா. அவர் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள். ஹல்லேலூயா. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற மக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த புறவினத்தார்கள், இந்த பார்வோன் சேனைகள், இதோ சிலை வழிபாடு செய்கிறவர்கள், அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள், மாய வித்தை விசுவாசிக்கிறவர்கள், மந்திரவாதியின் ஆலோசனை கேட்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய படப்பில் இரண்டு நிலை வெளிப்படுகிறது. ஒன்றை கடவுள் காப்பாற்றுகிறார், ஒன்றை அழித்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லையே. மோசேஸ் சொல்லுகிறார், என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்க சொல்லி இந்த மக்களை நான் கொண்டு வந்தேன். இப்போது ஏதோ பார்வோன் கையில் நாங்கள் மறுபடியும் விழ இருக்கிறோம். கொண்டு விடுவார், ஒன்று இல்லாமல் தரமட்டமாக்கி விடுவார். இதோ நான் என்னால் முடியாது ஆண்டவரே, ஆதலால் இந்த பார்வோன் இந்த மக்களை கொண்டு செல்லுக்கு முன்னா என்னை நீர் கொன்றுவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை காட்டத் தொடங்கினார். சர்வ வல்லமிக்க தேவன் வல்லமை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் காட்டின அற்புதம் யாரும் காட்டுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த இயற்கையும் காட்டுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த அழகையும் எந்த மாயவித்தையும் காட்டுவதில்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுடையவர் நம் ஆண்டவர், ஜீவன் உள்ளவர் நம் ஆண்டவர், நெருப்பாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நெருப்பை அவர் ஊதினார், அவருடைய நெருப்பு காட்டை ஊதினார் கடல் மீது. ஹல்லேலூயா. அது இரண்டாய் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதோ மோசேயோ இஸ்ராயேல் மக்களோ இல்லை, யாராலும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது, யாராலும் ஆகாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்காக அதை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடைப்பட்ட வழிகளை ஆண்டவர் உனக்கு திறந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆகாததை உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. முடியாத காரியத்தை உனக்கு முடித்து தருவார். ஹல்லேலூயா. உனக்காக செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்காக உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ உயிருள்ள சாட்சியாக எழும்ப அவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உனக்காக செய்யவில்லை என்றாலும் இந்த ஆலயத்தில் அவள் இருக்கிறார் என்பதை மகிமைக்காக செய்வார். ஹல்லேலூயா. உன் வேண்டுதலுக்காக அவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆகாததை ஆக செய்கிறவர் தான் நம் ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், மனிதரால் முடியாதது, மனிதரால் ஆகாதது ஆண்டவரால் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருளப்பர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் மணமகனை அழைத்து, எல்லாரும் முதலில் நல்ல ரசத்தை பரிமாறுவர், நன்றாய் குடித்த பின் கீழ்த்தரமானதை தருவர், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறார். முதல் அற்புதம். ஹல்லேலூயா. கானானூரிலே கானான் விட்டு திருமணத்துக்கு இயேசு கடந்து செல்கிறார். தன்னுடைய தாயுமாக கடந்து செல்கிறார். திடீரென்று அங்கு ஒரு செலப்பு வருகிறது. ரசம் தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய் மரியாளுடைய ஒரு சின்ன உறவுகளாக அவங்க இருந்தார்கள்.
அந்த உறவு நிமித்தம் அவர்கள் அங்கு கடந்து சென்றார்கள் திருமணத்துக்காக. அப்போது அங்கு ரசம் தீர்ந்து விட்டது. ஐயோ, ஜனங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு வரும் வரை எத்தனை நாளாக அவர்கள் வருவார்கள், திருமணத்துக்கு அழைப்புக்கு கடந்து வருவார்கள். இந்த நாளை போல ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லை. அவர்கள் குதிரையிலும் காள வண்டிகளிலும் அப்படியாக அவர்கள் கடந்து வரக்கூடிய பயணமாக இருக்கும். அதனால் ஒரு நாளோடு அந்த திருமணம் ஃபங்க்ஷன் நின்று போவதில்லை. பல குறித்த கொஞ்ச நாளாகவே அது நடந்து கொண்டிருக்கும். அப்படியாக நடந்து கொண்டிருக்கிற அந்த திருமணம் அந்த இல்லத்திலே ரசம் தீர்ந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யரசம் தீர்ந்து போனது. என்ன செய்வோம் என்று ஐயோ, வேதனை, அவமானம், நிந்தை. உடனே தாட்சி எடுத்து வடி எடுத்து தாட்சரசம் செய்ய முடியாது. ஆகாத காரியம், வாங்க முடியாத நாட்கள், நேரங்கள். அப்படியாக அங்கே சலச்சலப்புகள், அவமானமாகி சலச்சலப்புகள், திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு சலச்சலப்புகள் அங்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு தன்னுடைய தாய் கூறுகிறார், மகனே, உம்மால் மட்டும்தான் இந்த அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு மனம் இறங்குகிறார். இரக்கத்தின் கடவுள் தன்னுடைய தாயுடைய விண்ணப்பத்தை கேட்டு இறங்குகிறார், மனம் இறங்குகிறார். இறங்கிய பின்பு தண்ணீரை நிறைத்து வைக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கு தண்ணீர் நிரப்பப்படுகிறது. அங்கு தண்ணீர் நிரப்பப்பட்ட பின்பு இயேசு இதோ அந்த தண்ணீர் மீது கமிழ்ந்து ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த தண்ணீர் தாட்சரசமாக மாறியது. ஹல்லேலூயா. தாட்சரசத்தின் மனம், வாசனை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எடுத்து எல்லாருக்கும் பருகுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அதை குடித்தார்கள், சாப்பிட்டார்கள், வயிறுண்ண குடித்தார்கள். இது என்ன தாட்சரசம்? புதிதா இருக்கிறது, டேஸ்டா இருக்கிறது. அப்படியாக திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு குடிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திருமண ஃபங்க்ஷன் முடியும் வரை இது தாட்சரசம் குறையவில்லை. ஹல்லேலூயா. அங்கு பெருகிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை அங்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. மோசேயுடைய காலத்தில் ஆண்டவருடைய வல்லமை செங்கடல் மீது வெளிப்படுகிறது, தண்ணீர் மீது வெளிப்படுகிறது, கடல் மீது வெளிப்படுகிறது. இயேசுவின் காலத்தில் திருமண இல்லத்தில் சாதா ஒரு தண்ணீரை இயேசு தாட்சரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதை எல்லாரும் உணர்ந்து சொல்லக்கூடிய அளவு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை அங்கனமாய் இருந்து கொண்டிருக்கிறது, நிந்தையான வாழ்க்கையாய் இருந்து கொண்டிருக்கிறது, காது காதாக ஊதக்கூடிய நிலையாய் இருந்து கொண்டிருக்கிறது, யாரோட திரும்பி பார்க்க முடியாத நிலையாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் அவமானம் இருக்கிறது. உன் மகனுக்கு உன் மகளுக்கு திருமணத்தை செய்ய முடியாத வேதனை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கதிரவனாக உனக்கு வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் கதிரவனாக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. கசப்பான உன் வாழ்க்கையை தாட்சரசமாக கடவுள் மாற்றுவார். ஹல்லேலூயா. இனிமையான வாழ்க்கையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகர் உன்னிடத்தில் வந்து பசி தீர்த்து செல்வார்கள். ஹல்லேலூயா. இப்போது உன்னை யாரும் திரும்பி பார்ப்பதில்லையே. ஏனெனில் உனக்கு வறுமை இருக்கிறது, கடன் இருக்கிறது, பசி இருக்கிறது. உன்னை யாரும் திரும்பி பார்ப்பதில்லையே. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை தேடுவ இல்லத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. நீ செய்கிற வேலைகளில் வருகிறார்.
ஹல்லேலூயா. வெறுமையான வாழ்க்கை, காலியான பாத்திரம், வெறுமையான தண்ணி, இதை யாருக்கு எடுத்து கொடுக்க முடியாத நிலை. ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஐஸ்வர்யத்தையும், உனக்கு சம்பத்துக்களையும், உனக்கு உணவுகளையும், உனக்கு உடைகளையும் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இது யாரால் முடியும்? இயேசுவால். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியாக உன்னுடைய இல்லத்தில் குடிக்க வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறதா? இதோ ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய இல்லத்தில் தாட்சரசங்களையும், அளவுள்ள ஆசீர்வாதங்களையும், ஐஸ்வர்யத்தையும், சுவை உள்ள உணவுகளையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இயேசு தருவார். ஆண்டவர் தருவார். உனக்கு வாக்குத்தத்தம் சொன்ன கடவுள் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ அஞ்சாதே மகனே. எப்படி ஆகும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன்? என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன்? எப்போ என்னுடைய இந்த கடன்கள் மாறும்? மாறும். ஹல்லேலூயா. தண்ணீரை தாட்சரசமாக, சுவையான ரசமாக மாற்றி ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை, உன் பிள்ளைகளுடைய படிப்பை, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய கடுமையான உழைப்பை சுவையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்த நேரத்திலே, குடிக்க நீ தண்ணி எடுத்து கொடுத்த நேரத்தில் தண்ணியா என்று நீக்கி விட்டவர்கள் உன்னை தேடி தாட்சரசத்தை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்த நேரத்திலே உதவி செய்ய நீ திரும்பிய நேரத்தில் உன்னுடைய பாத்திரங்கள் காலியாயிருந்தது. பசித்திக்க, தாகம் தீர்க்க உன்னால் கொடுக்க முடியவில்லை. இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. உன் பாத்திரத்தை ஆசீர்வதிக்க வருகிறார். ஹல்லேலூயா. காலியான உன்னுடைய வாழ்க்கை நிறைவாக்க வருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இல்லத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கு இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அஞ்சாதீர்கள். நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வேன்? ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆனந்தத்தால் பாடுவீர்கள். உன் ஜீவனில் ஆண்டவரை நீ பாடுவார். ஹல்லேலூயா. அதற்காக ஜீவனுள்ள கடவுளை விட்டு வேற கடவுளை தேடாதே. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை தேட பின்பு பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தத்தில் இருக்கும் போது, நீ தெய்வீகத்தில் இருக்கும் போது, ஆண்டவராக இயேசு ஒருவரே கடவுள் என்று நீ விசுவாசிக்கும் போது, ரட்சிப்பினை நலன்படும் போது, காலியான உன் பாத்திரம் தாட்சரசமாக நிரம்பும். ஹல்லேலூயா. திருமணங்களுக்கு நீ மீதி எடுக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய். ஹல்லேலூயா. நீ புலம்பவே மாட்டாய். ஹல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? கடவுள் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. வெளிவேடக்காரர்களுக்கு அல்ல, உண்மையாய் அவருக்கு இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கு. நீ அவரை தேடி தேடி ஓடுகிறாயே அவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய குறைப்பட்ட வாழ்க்கை கடவுள் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உன் கடத்தல் கடவுள் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. அது எப்ப? ஒண்ணு இல்ல. இப்போது 5000 ரூபாய் தான் வருமானம். எனக்கு இருக்குது 5 லட்சம். ஆண்டவர் 50 லட்சத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. 5 லட்சம் கடன் தீர்ந்து போகிறது. 45 லட்சம் உனக்கு சேமிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இது ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்மை கடவுள் ஆசீர்வதிக்க ஆவலா இருந்து கொண்டிருக்கிறார். கானான் ஒரு திருமண இல்லத்தில் கடந்து சென்ற இயேசுவின் அற்புதம் நம்முடைய இல்லத்திலும் கடந்து வருகிறது. நாம் செய்கிற வேலைகளில் கடந்து வருகிறது. படகு வள்ளங்களில் கடந்து வருகிறது. நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்குள் கடந்து வருகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அறிவில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறீர்கள், இனி உங்களுடைய அழுகை நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சிரிக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசனோடு இருந்து செய்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிமை ஆலயத்தின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக உனக்கு கடவுள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய இயேசுவின் தாய் மூலமாக நடந்த அற்புதம், பரிந்துரைதல், இதோ மன்றாடிய, இரக்கத்தோடு பேசிய அந்த வார்த்தை மூலமாக இயேசு இறங்குகிறார். இன்னும் உங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா வேண்டுதலுக்கும், இந்த பலிபீடத்திலே எழுப்பப்படுகிற எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவர் மனமிறங்கி அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. அது வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கதிரவன் அவர் மறையாமல் இருக்கிறார், தேய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒளி மறைந்து போவதில்லை. எக்காலமும் என் நேரமும் உங்களோடு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Lord, glory to God, glory to God. எல்லாரும் ஜெபிப்போமே. மனிதரால் ஆகாதது, ஆமே, மனிதரால் முடியாதது ஆண்டவரால் முடிகிறது. செங்கடலை கடவுள் திறந்து விடுகிறார். ஆமே. இந்த தண்ணீரை யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் கடவுளுடைய வல்லமே, ஆமே, பிரித்து விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையோ செங்கடலை போல, கடல் தண்ணீரை போல என்னுடைய வாழ்க்கை துன்பம் இருக்கிறது, பெரிதாய் வெளிப்படுகிறது. நீ ஆண்டவரை நோக்கி விசுவாசம் கொள்ளும் போது ஆண்டவர் செங்கடலை திறந்து விடுவார். ஆகாது நீ ஆக செய்வார். நீ விரும்புகிற வேலையை தருவார். உயர்வின் சம்பளங்களை தருவார். படகு வெள்ளங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வியாபார தொழில் சாலை ஆசீர்வதிப்பார். நீ பாபா பாரா 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 பாரா. ஆமே. அபிஷேக, 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 அபிஷேக. வல்லமே, 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 அற்புதத்தின் வல்லமே. ஆவியானவர் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஆமே, ஆமே, ஆமே. வல்லமே, வெற்றிடு வல்லமே, வெற்றிப்பான வல்லமே, வெற்றிப்பான வல்லமே. ஆவியானவர் ஊற்றுகிறார். ஒப்புக்கொடு, விசுவாசம் கொள். ஆமே. உனக்கு யாதியா, உனக்கு வேதனையா, உனக்கு துன்பமா, அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் சுட்டரித்து விடாமே. சொத்து 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 சொத்து. பாபா பாரா 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 பாபா 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 பாரா 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 பாலா 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 பாலா. Glory to Lord, glory to Lord. அம்மே, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, வல்லமையோடு ஒப்புக்கொடுங்க. அம்மே, 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 வெற்றிடு வல்லமே. அம்மே. ஒப்புக்கொடுங்க, எல்லா விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுங்க. ஆவியானவர் வல்லமையோடு ஆசீர்வதிக்கிறார். வாழ்ந்த பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாரும் வல்லமை செலுத்துவோம். வாழ்ந்த பெண்கள், வீரர்கள். ஆமே, ஆமே. நன்றி. உடைந்து போவதாக, துன்பங்கள் உடைந்து போவதாக.
கலங்க அபிஷேகம் அபிஷேகம் ஆசிரியர் அபிஷேகம் தடைகளை உடைக்கிற அபிஷேகம் உடைக்கிற அபிஷேகம் செங்கடலே திறக்கிற அபிஷேகம் தடைப்படுகிற எல்லா தடைகளை உடைக்கிறார் ஆவியானவர் அக்கினினாலே நெருப்பினாலே வல்லமையினாலே ஆமென் உடைத்து விடுகிறார் உடைத்து விடுகிறார் கத்திக்கோ ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு அற்புதம் அற்புதம் அதிசயம் அற்புதம் அதிசயம் அற்புதம் அதிசயம் glory to Lord நன்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லாரும் படகு வெள்ளங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏற்க சீட்டு புயலை அகற்றுங்க ஏற்க சீட்டு காற்றை நிறுத்துங்க கடலோர மக்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லாரும் கதறி ஜெபிப்போம் இஸ்ராயேல் மக்களுடைய கதறலை ஆண்டவர் கேட்டா அலர் சத்தத்தை கேட்டா செங்கடலை நோக்கி ஐயோ குக்கரலை பட்டு வேதனை குக்கரலை ஆண்டவர் கேட்டா என்னுடைய வாழ்க்கையோ இன்று வெறுமையா இருக்கிறது கடலுக்கு கடந்து சென்று அவை மீன்களை கொண்டு வந்தால் மட்டுமே அவை உனக்கு வழிகள் திறக்கப்படும் அற்புதம் வெளிப்படுகிறது நான் ஒப்பு கடுத்து செவிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா தீங்கிலிருந்து தேவ பிள்ளைகளை காப்பாற்றுங்க மீன்களா நிரப்புங்க படகு வள்ளங்களை நிரப்புங்க கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க தடைகளை உடையுங்க எல்லா படகு வள்ளங்களில் ஆக்கினி இறங்குவதாக தீய சக்திகள் அறிவதாக மந்திரவாதங்கள் அறிவதாக தடைகள் அறிவதாக சிட்டரிக்க மக்களியை ஆண்டவர் அனுப்புகிறார் எல்லாரும் ஒப்புக்கொடுங்க அக்கினி பாய்வதாக அக்கினி பாய்வதாக தடைகள் உடைவதாக தடை கட்டு உடைவதாக அற்புதம் வெளிப்படுவதாக 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 தடை உடைவதாக அசி தடை உடைவதாக நீ பாபா 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 glory to Lord நன்றி ஆண்டவருக்கு நன்றி வேலை உயர்வுக்காக செபிக்கிறேன் ஆமே ஒப்புக்கொடு சகோதரா ஒப்புக்கொடு சகோதரியை ஒப்புக்கொடு ஆகாததை ஆக செய்கிற உன் ஆண்டவருடைய வல்லமே உன்னை தேடி வருகிறது ஆகாததே ஆக பண்ணுவா உயர்வு வேலை உயர்வு சம்பளம் ஆமே நீ விரும்புகிறது உனக்கு ஆயத்தமாக்கி தருவார் ஆமே உன்னால் முடியாதது ஆண்டவர் முடிய செய்வோம் ஆமே ஆமே உனக்கு ஆற்றல் இல்லை அதுக்குரிய பலன் இல்லை ஆகாத நிலை இருக்கிறதோ ஆகப்படுவார் ஆண்டவர் உயர்வு சம்பளம் கிடைக்கட்டும் உயர்வு வேலை கிடைக்கட்டும் அதுக்குரிய தடை உடையட்டும் இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும் இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக வேலை வாய்ப்புக்காக செபிக்கிறேன் வேலை கட்டளை போடுங்க வேலை வாய்ப்பை கொடுங்க மக்களுக்கு வேலை கொடுங்க வேண்டுதலோடு செபிக்கிறேன் மக்களுக்கு வேலை கொடுங்க தடை உடைவதாக தடை உடைவதாக இயேசு நாமத்திலே சத்ரு 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 நீ பாபா பாடா 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 பாலா பாலா நீ பாபா பாடா 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 பாலா 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 அற்புதம் 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 வல்லமே அற்புதம் ஆமே ஆமே அற்புத வல்லமே அற்புத வல்லமே எல்லா வாலிபர்களிலே ஆலயத்தில் இருக்கிற எல்லா தேவ மகன் மகளிலே பாய்வதாக தட்டை உடைவதாக இயேசு நாமத்திலே
அற்புத வல்லமை, அற்புத வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. நாம் விண்ணப்பத்தை கேட்கிறோம். ஆமென். வேலை பார்க்கக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு செபிக்கிறேன். வேலை கட்டளை போடுங்க, ஆசீர்வதிங்க, வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிற, உள்நாட்டில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு உடல் சுகத்தை கொடுங்க, நீண்ட ஆயுசை போடுங்க. அவர்களை கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். glory to Allah. praise Allah, praise Allah, praise Allah. வாலிபர்களுக்கு செபிக்கிறேன், வாலிபர்களை ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மேல் படித்தங்கள் செல்ல, மேல் கல்லூரியில் செல்ல காணப்படுகிறேன். எல்லா தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஞானத்தை கொடுங்க, கல்வி அறிவை கொடுங்க. எல்லா தீங்கில் இருந்து, தீய நண்பர்கள் இருந்து, ஆலோசனையில் இருந்து என் கர்த்தர் காப்பாற்றுங்க, என் கர்த்தர் காப்பாற்றுங்க. அபிஷேகம், அபிஷேகம் எல்லா தடை உடைக்கப்படட்டும். அவையானோர் செலாட்டுகிறோம். பால் குடிக்கிற குழந்தை முதல் சிறியோர் வரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடல் சுகத்தை கொடுங்க. ஆமென். நன்றி, ஆமென். நன்றி. பெரியவர்களுக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஆமென். ஆசீர்வதிங்க. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். பறவைகளே ஆகாரம் கொடுத்து நீங்க வழி நடத்துவதை போல, நீங்க நடத்துவதை போல இந்த முதியோர்களே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கவனிப்பதில்லையோ, கைவிடப்பட்டார்களோ, நீங்க நடத்துங்க, நீங்க தேற்றுங்க. ஆதரவற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வல்லமை ஊற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக, வல்லமை ஊற்றுவீராக, வழி நடத்துவீராக. அபிஷேகம், அபிஷேகம். ஆமென். நன்றி. அரசாங்க வேலைக்காரர்களுக்கு செபிக்கிறேன், தனியார் வேலைக்காரர்களுக்கு செபிக்கிறேன். ஆமென். அபிஷேகம் இறங்கட்டும். உடல் சுகம், உடல் வலிமை, ஞானம், ஆமென் ஆசீர் உண்டாகட்டும். அங்கே இந்த போராட்டம் வராத பெரு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இரட்டிப்பாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. கிழக்கு மேற்காய் வருகிறேன், இறை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. திருநாடு அற்புத அடையாளம் வெளிப்படுவதாக. நீ பாபா பாபா பாபா, நீ கம்பாதா பாலா பாலா, நீ பாபா பாபா பாலாமே. தெற்கு வடக்காக வருகிற மக்களை ஆசீர்வதிங்க, இரட்டிப்பாக ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளங்களை ஊற்றுங்க, எழுப்புதலை பாடுங்க. அபிஷேகம், வல்லமை அபிஷேகம். விழுந்தவர்கள் எழும்பட்டும், விழுந்தவர்கள் எழும்பட்டும், வராதவர்கள் வந்து சேரட்டும், இருக்கிறவர்கள் நிலைப்படட்டும். அழகையானவர் வச்சிக்காத பெண்ணு எல்லாரும் நெருப்புக்கு மூடுங்க, அக்கனைக்கு மூடுங்க. ஆசீர்வதிங்க. Sudri, 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 sudri. Iba ba 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 ba. Iba la ba la ba la ba la ba la. அரியானோர் செலாட்டி கொண்டிருக்கிறார். அபிஷேகம், அபிஷேகம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதி தொல்லைகளை மாற்றுங்க, திருமண தடைகளை மாற்றுங்க. ஆமே, ஆமே.
திருமண தடை மாறட்டு, திருமண ஒப்பந்தம் உண்டாகட்டு. கண்ணீரோடு இருக்கிற தாய் தந்தையுடைய கண்ணீரை கேட்டு பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கட்டு, திருமணம் நடக்கட்டு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டு. எல்லா தடை உடையட்டு, எல்லா தடை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறேன். இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிறந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு செபிக்கிறேன். பிறந்தை கொடுங்க ஆண்டவரே. வீருள்ள சாட்சிகளை எழுப்பினீரே, இனி எழுப்புங்க. விசுவாசத்தோடு இருக்கிறேன், வேண்டுதலோடு இருக்கிறேன். இங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை காட்டுங்க, எல்லா தடைகளை உடைத்து விடுங்க. பிரிந்திருக்கிறேன், கணவன் மனைவி சேரட்டு, அற்புதம் வெளிப்படட்டு. ஆகாதது ஆகட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே, அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை சோர்ந்து போகாத பெண்ணே, அற்புதத்தை வெளிப்படுத்தினாங்க. அற்புதம் வல்லமே, ஆமே, சுகமளிக்கும் வல்லமே எல்லாரிலும் இறங்குவதாக. யார் இருக்கக்கூடிய இடத்தில் கரை வைத்து செபிப்போ, அற்புத வல்லமே இறங்குகிறது. ஆமே ஆமே, இயேசு வல்லமே. கை காலுகளிலே, இரத்த நாளங்களிலே, உள்ளுறுப்பு வெளியுறுப்பிலே, உச்சம் தலைமுதல் உள்ள காலுகளிலே இறங்கி நிற்பதாக. எல்லா விலகின வெளியேறுவதாக, எல்லா விலகின வெளியேறுவதாக. எல்லாம் வெளியேறட்டும், விலஸ்டாலிகள் எறியட்டும். இயேசு இரத்தத்தால் கரைந்து போகட்டும், விலகினங்கள் மறைந்து போகட்டும், பக்கவாத யாதிகள் வெளியேறி போகட்டும். ஆமே ஆமே, உடைக்கிறோம் வல்லமை, நாள் உடைக்கிறோம் வல்லமை, நாள் உடைக்கிறோம். இயேசு நாமத்தில் உடைக்கிறோம். எல்லாவற்றையும் உடைத்து விடுகிறோம், எல்லாவற்றையும் உடைத்து விடுகிறோம். அதிகாரத்தினால் எடுத்து விடுகிறோம், வல்லமையினால் எடுத்து விடுகிறோம். ஆமே, நன்றி. ஆற்று பிரச்சனை மாறட்டும், லிவரில் இருக்கிற யாதிகள் விலகி போகட்டும், கிட்னியில் இருக்கிற யாதிகள் கட்டிகள் கரைந்து போகட்டும், தைராய்டு கட்டிகள் வைரசுகள் எறியட்டும். சுகமளிக்கும் வல்லமே, இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. ஆமே ஆமே, ஆஸ்மா யாதி இரும ஜலதோஷம் எல்லாம் மறைந்து போகட்டும். தள்ள வேதனை, தள்ள வேதனை, சோர்வு களைப்பு, குறுக்கு வேதனை, நட்டெலும்பு பிரச்சனை, முட்டு வலி, கால் வலி, பாத வலி எல்லாம் மறையட்டும். மரத்து போன கரத்திலே ஜீவன் உண்டாகட்டும், கரத்துக்கு பலன் உண்டாகட்டும், கரத்துக்கு பலன் உண்டாகட்டும், காலுக்கு பலன் உண்டாகட்டும். அற்புதம் வெளிப்படட்டும் இயேசு நாமத்திலே, அற்புதம் வெளிப்படுவதாக இயேசு நாமத்திலே. யாதி வெளியேறுவதாக இயேசு நாமத்திலே. எல்லா கட்டு அறுக்கப்படுவதாக. வந்தனவாத கட்டுகள், அசுத்தாவி தொல்லைகள் எல்லாம் வெளியேறட்டும், எல்லாம் வெளியேறட்டும் இயேசு நாமத்திலே. அற்புதம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும் இயேசு நாமத்திலே. விடுதலை உண்டாகட்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுவோம். தொடக்க முதல் முடிவு வரை ஆவியானவர் நம்மை நடத்தினார். இன்று வர முடியாத நிலையில கொண்டு வந்தார். ஆமே, நன்றி. இம்மட்டு அவர் பலப்படுத்தியுள்ளார், இம்மட்டு நம்மை திடப்படுத்தியுள்ளார், இம்மட்டு அவர் நம்மை ஆசீர்வதித்துள்ளார். ஆமே, நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமே ஆமே. கணவன் மனைவி பிள்ளைகளாய் வந்த குடும்பத்தை மறுபடி கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமே ஆமே. ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார், லாரை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமே
ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.